அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த 2026ல பொங்கல் தை திருநாள் முதல் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. இந்த வருஷம் முதல் தை திருநாள் பொங்கல், ஃபர்ஸ்ட் பொங்கல் இந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறோம். தை பொங்கல் அதுவும் இந்த வருஷம் நன்றாக அமைய எல்லாரும் அனைவரும் நல்லா பொங்கல் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் புது புத்தாண்டு இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாயாசமா விளைஞ்சு வரணும் நமக்கு தெரியல. பா கேமராமேன் கிட்ட வாப்பா. பா கிட்ட பாரு பா. இது வந்து பாயாசம் பா. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பா இது வந்து பாயாசம் பாத்தீங்களா பாருங்க. என்ன இது? பொங்கலுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க பொங்கல் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல எங்க ஏரியா மாதிரி பாயாசம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துல பார்க்கலாம். பாய் see you. எவரா மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. மக்களே, இந்த பொங்கலோட ஒப்பனியை பத்தி நம்ம மாணவர்கள்ட்ட கேட்கலாம். மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்கலாம் வாங்க. இந்த பொங்கலோட ஒப்பனியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொங்கல்னால எங்களுக்கு ஸ்கூல் 5 நாள் லீவ் வர்றாங்க. இதனால எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஏய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படி. இந்த பொங்கல் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எதுக்காக பொங்கல் கொண்டாடுறாங்க? ஏன் நம்ம கொண்டாடுறோம்? எதுக்காக வேஷ்டி சட்டை எல்லாம் போறோம்? நம்ம பொங்கல் நாள் தை திருநாள் எதுக்காக போறோம் தெரியுமாப்பா? இந்த போய் வீட்டுல இருக்கிற சூப்பர் மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த பொங்கல். ஓகேப்பா. ஏதோ உனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்க, ரொம்ப நன்றிப்பா. நீ என்ன நினைக்கிற? பொங்கல் அன்னைக்கு வீட்டுல கரும்பேத்தாதனால எனக்கு மகிழ்ச்சியா இருக்குப்பா. கரும்புக்காக தான் பொங்கல் கொண்டாடுறப்ப நீங்க அப்படியே சொல்லலாம். ஜோக் இல்லையா? பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்க? தை திருநாள் எதுக்கு? வேஷ்டி சட்டை எதுக்கு நம்ம கட்டுறோம்? புது ஆடை எதுக்கு அணிகிறோம்? அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. 5 நாள் லீவ் விடுறாங்க, அவ்வளவுதான். ஏதோ பாட்டு போறோம், டான்ஸ் ஆடுறோம், கரும்பு ஒரு 3 இடம் அவரை சாப்பிட்டு போறோம். அதுதான் உங்களுக்கு தெரியுது. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவோ தெரியல. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சது தெரியும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, தயக்கப்படாதீங்க. பொங்கல் வர்றீங்க, பொங்கல் அது பொங்கல் மாதிரியே தெரியலையப்பா. அது பாயசமா பொங்கலான்னு எங்களுக்கு தெரியல. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா சொன்னதுக்கு. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு வழியா பொங்கல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பொங்கல் சாமி கும்பிட போறோம். அதுக்கான ஏற்பாடு பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல. அடிச்சாச்சு சூரிய நமஸ்காரத்துக்காக. வா தாத்தா தாத்தா தேங்காய் நீ ஓடி தாத்தா. தாத்தா பொங்கல் தாத்தா பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க? என்னது கொண்டாடுங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தாத்தா வந்து ஓய்வு திருநாள் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஏதோ கோவத்துக்கு போட்டு தாத்தா பாரு சிரிப்பாடு இருக்கிறாரு பல்லு காமிச்சுக்கின்னு. அப்பப்ப தெரியல புரளி பறகுது. அது உண்மையா பொய்யா? ஃபேக் நியூஸ்ங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா நம்புறவங்க நம்பிட்டு இருந்தா எப்படிங்க வளர முடியும்? இல்ல ஒரு சிலவங்க போய் அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, சம்பவங்கள் நடந்தது உண்மைதான், சம்பவம் நடந்ததுக்கான சாட்சி இருக்குதுன்றாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்ன சொல்லுவாங்க? செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன். பிரேக் டைம் பார்க்க நெக்ஸ்ட் சாப்டர் ஞாபகம் நெஞ்சிலே கொலை. சூரிய நமஸ்காரம் தாத்தா தான் பண்ணிட்டு இருக்காரு. தேங்காய் வடிக்க போறாரு. வா எல்லாம் பொங்கலோ கத்துங்க. பொங்கல் பாருங்க. தாத்தா ஒரே அடியில போடு, நேரம் பார்த்து போடு. தேங்காய் வச்சு அடிச்சு பொங்கலோ பொங்கல். இப்ப அம்மையார் மாப்பிள்ளா தேங்காய் வச்சுக்கிறா பாருங்க. சாமியார் கும்பிடுறாங்க, எல்லாம் சாமியார் கும்பிட்டுருக்காங்க பாருங்க. சுத்தி கவர் பண்ணுங்க. கேமரா ஃபுல்லா சுத்தி கவர் பண்ணுவா தம்பி. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க சொல்லி வீடியோ. இப்போ நாங்க கொஞ்சம் சாமியார் கும்பிட வர பாருங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் சாமி கும்பிடுனா மேடம், இது ஆக்சன் மேடம். பச்சை போய் பேசுற பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் சாமி கும்பிடுறாங்க.
பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மைக் கிட்ட எங்க அம்மையார் வெற்றிகரமா இப்ப பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கலும் செஞ்சாச்சு. சாமி ஒரு வழியா கும்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம பசங்க எல்லாம். அடுத்ததாக பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பொங்கல்ல ஜாலியா இருங்க, ஜாலியா இந்த விளையாட்டு போட்டிலாம் நடங்க, எல்லாம் ஜாலியா இருங்க. இந்த போட்டிலாம் சிறப்பா முடிங்க. ஐ காய்ஸ் பாய். இப்ப நம்ம பார்க்கலாம் பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சுது. நாங்க எல்லாரும் குத்தாச்சு. பாருங்க கத்திட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் பஸ் குடிக்கணும். ஃபர்ஸ்ட் சூரிய பகவானுக்கு கும்பிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் காக்காய் வச்சிடும் நம்ம எல்லாரும் வீடா ஓத்துனா வாங்க, அடுத்தடுத்து வாங்கடா. சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இந்த பொங்கலை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த பொங்கல் பொங்கல் திருநாள், பொங்கல்ல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பொங்கலுக்காக இதுக்கப்புறம் நம்ம 26 எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த 26 வந்து எல்லாரும் என்ஜாய்மெண்டோட இருக்கணும். நான் இன்னுமா என்ன தெரியல. நமக்கு சிறப்பா தான் இருக்கணும். வந்து நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த 2026 பொங்கல் தை திருநாள் முதல்